ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கெண்டை எப்படி பீச்சில் ரிலாக்ஸ்டாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்றது தான். பட் ஆனால் பீச்சுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்த மாதிரி தெரியல. எங்களை பார்த்தா சாப்பிட்றதுக்காகவே கிளம்பி வந்த மாதிரி இருந்தது. வந்த உடனே கடைக்கு போயிட்டு நெத்திலி ஃப்ரை, இந்த ஃபுல் ஃபிஷ் கொடுவா ஃப்ரை, ப்ரான், ஸ்குட்டுன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் காரம் கொஞ்சம் தூக்கல். காரம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மொஜிட்டோ, லெமன் மின்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சீரியஸாக சொல்கிறேங்க, என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்துனே சொல்வேன். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே பீச்சுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி அலையையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு பசங்களை. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து தண்ணியில் கால் நனைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பசங்க முகம் ரொம்ப வாடி போச்சு. நாங்கள் எல்லாம் அப்படியே நின்று அலையை ரசிச்சுட்டு இருந்தோம். என்ன தான் எத்தனை வருஷமாக நம்ம பிறந்ததுலேருந்து அலையை பார்த்தாலும் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம மைண்ட் அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாவே பீஸாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம. அப்புறம் என்ன, பசங்க அப்படியே விட்டுடுவாங்களா, அவங்க அப்பா கிட்ட எப்படி எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி பர்மிஷன் வாங்கி காலை நினைக்கிறதுக்காக பெரியவ போயிட்டா. பட் ஆனால் பெரியவ போனால் பின்னாடியே யார் போவா, சின்ன குட்டியும் பர்மிஷன் கேட்டு ஓடி போயிட்டா. ஃபுல்லாக நனைய மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ், கண்டிப்பாக கொஞ்சமாக கால் மட்டும் நினச்சிட்டு வரேன்னு. பட் ஆனால் எவ்வளோ பொறுப்பாக அவளே ட்ரெஸ் எல்லாம் மேலே தூக்கிக்கிறா. குழந்தைங்க வளர்றது தெரியவே இல்லை, நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னமோ தெரியல, என் கண்ணுக்கு அவள் குழந்தையாகவே தெரிகிறா. ஸோ இந்த மாதிரி பசங்க 2 பேர் நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்து விளையாடும் போதோ இல்லை படிக்கும் போதோ 2 பேரும் அவங்க ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் போதோ நான் ரொம்பவே அதை ரசிப்பேன், அட்மையர் பண்ணுவேன். அப்புறம் என்ன, ஹஸ்பண்டோட தனியாக உட்காந்து ஸ்வீட் மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி கிரிஞ்ச் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இதையும் ஒரு மெமரிஸாக எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதானா வீடியோனா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ தான் முக்கியமானது, கேமிங் செக்ஷன். ஸோ இந்த ரிங் டாஸிங், இதில் நம்ம என்ன ஜெயிக்கிறோம், என்ன வின் பண்ணுறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்டிமேட் திங், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோமா, அதுதான் முக்கியம். ஸோ எல்லோரும் 3 பேரும் அதை டாஸ் பண்ணாங்க, ரிங் டாஸை. அப்புறம் அதில் ஏதோ ஒரு ப்ரைஸும் வின் பண்ணாங்க. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீ நான் போட்டி போட்டு எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டு கடைசியாக என்ன ஜெயித்தாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு டீ கப் தான். அதை ஜெயித்ததுக்கே பாருங்களேன், ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி 3 பேரும் அப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. போகும்போது என் பெரிய பொண்ணு என்கிட்ட சொன்னால், ஒரு பப்பி நம்ம ஃபிஷ் சாப்பிடும் போது இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இக்னோர் பண்ணிட்டாங்களாம். அந்த பப்பியை என்கிட்ட காமிக்கிறா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி பெட்ஸை பார்க்கும்போது. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு பலூன் ஷூட்டிங் தான். அப்படியே கடை எல்லாத்தையும் எத்தனை வாட்டி இந்த கடையை பார்த்தாலும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் அப்படி ஈன்னு பல்ல காமிச்சு மறுபடியும் அந்த கடையெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே போனால் தான் சாட்டிஸ்ஃபையிங்காகவே இருக்கும். அப்புறம் பலூன் ஷூட்டிங்க்கு வந்தாச்சு. எல்லாருமே 4 பேருமே இந்த பலூன் ஷூட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். ஸோ பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால 4 பேருமே தனித்தனியாக பலூன் ஷூட்டிங் பண்ணோம். ஸோ இந்த அண்ணன் இந்த கடையை பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் பண்ணுற எல்லா லூட்டியையும் அவர் பொறுத்துக்கிட்டு அவரும் ரொம்ப குவைட்டாக எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அவர் நல்லா கன் ஷூட் பண்ணிட்டா, பலூனை ஷூட் பண்ணிட்டா. நாங்கள் ரொம்ப சர்ப்ரைசிங்காக சரி ஓகே ஃப்ளூக்கில் விழுந்திருக்கோன்னு நினச்சோம். கடைசியில் செகண்ட் டைமுமே அதே மாதிரி நல்லா ஷூட் பண்ணிட்டா. அப்புறம் 2-3 பலூன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டா. அப்புறம் திரும்ப ஒரு 2-3 பலூன் நல்லா ஷூட் பண்ணான். குட் தான், இந்த வயசில் இந்த அளவுக்கு அவளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது குட். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவளை. அடுத்தது ஹஸ்பண்ட் டர்னு. ஸோ அவங்களும் நல்லா எய்ம் பண்ணி கரெக்டாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க. அவங்களும் நல்லா ஷூட்டிங்கில் பெஸ்ட்டு தான். அடுத்தது என்ன, பாதியிலே இந்த கன் ஷூட்டிங் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. பேமெண்ட் எல்லாம் அங்கே 4 பேருக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் பக்கத்தில் இருக்க கடையில் தான் கண்ணு போகுது. இந்த போபோ டீயா இல்லை மில்க் ஷேக்கா, இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் மில்க் ஷேக் தான், சாக்லேட் மில்க் ஷேக்கு. இந்த போபா பால்ஸ் போட்டது சூப்பராக இருந்தது. எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப போய் கண்டினியூ பண்ணோம் அந்த கடையில் இந்த பலூன் ஷூட்டிங்கை. அப்போ வந்து என் பெரிய பொண்ணும் ஷூட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் யாரோட டர்னு, என்னோட டர்ன் தான். வச்சா குறி தப்பக்கூடாது, கரெக்டாக டார்கெட்டை எய்ம் பண்ணி பலூனை ஷூட் பண்ணியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அந்த அண்ணனும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அடுத்தது எங்கள் கடைக்கே வாங்க அப்படின்னாங்க. அப்படியே இந்த ட்ரீம் கேச்சர், சிக்னேச்சர் ஆஃப் பீச் அப்படின்னு சொன்னால் இந்த நாவப்பழம், ஃப்ரூட்ஸு, கடமா இதெல்லாம் தான். பசங்களை வந்து பால் கடும்புன்னு நினைக்கிறேன். ஓகே, பசங்களை வந்து இந்த 12D ஷோ ஒன்று இருந்துச்சு, அதுக்கு அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டேன். ஆனால் ஐஸ்கிரீம் அப்படியே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. ஹஸ்பண்ட் வாங்கி அதை பிரித்து நம்ம கையில் கொடுத்து அப்போ சாப்பிட்றது இருக்கிற டேஸ்ட்டே தனி. ஸோ பசங்களும் வந்துட்டாங்க.
பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன தான் இதை நிறைய வாட்டி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி என்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் இருக்குது பாருங்கள். அதுவும் என் சின்ன குட்டி இருக்கா பாருங்கள், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அவளை பேச வச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். கடையில் அப்படி கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் இருந்துச்சு, வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் பசங்களை. இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் பசங்களோடைய அந்த வீக்கெண்ட் நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.